ஹாய் வீவர்ஸ், சின்ன மருமகள் சீரியலை யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ அவங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க. வீட்டை விட்டு வெளியேறிய தமிழ்ச்செல்வி அடுத்தடுத்து நடக்கும் அதிரடியான திருப்பங்கள். ஒரு வழியாக ராஜாங்கத்திட்ட சொல்லிடுறாங்க. அம்மா உங்களை நான் ஏமாத்தினது தப்பு தான் மாமா, என்னை மன்னிச்சிருங்க மாமா. இத்தனை நாளாக இந்த துணிப்பையை தான் துணி மூட்டையை தான் வயிற்றுல கட்டி வச்சிருது. என்னை ரொம்பவே மன்னிச்சிருங்க மாமா. இனிமேல் உங்க முன்னாடி நிற்க மாட்டேன். இதுதான் எனக்கு இதை கொடுக்க நீங்கள் தண்டனை. நான் இந்த வீட்டை விட்டு வெளியில் போயிடுறேன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ராஜாங்க ஒரு பக்கம் செய்துக்கிட்டு என்ன சொல்கிறாங்க, இனிமேல் அந்த ஏமாத்து குடும்பத்தோட எந்த விதமான உறவுமே வச்சுக்க கூடாது, அந்த அவங்கள தலைமொழிகிறேன்னு சொல்கிறாங்க. இதை கேட்டால் சேது நினச்சி பார்த்து அழுதுகிட்டு இருக்காரு. கரெக்டாக வீட்டுக்கு போகிறாங்க. அதை நினச்சி தமிழ்ச்செல்வி ரொம்பவே அழுது புலம்பிட்டு இருக்காங்க. அப்போ அழுதுகிட்டே இருக்கும்போது அப்படியே தமிழ்ச்செல்வி கீழே விழுந்துறாங்க. கீழே விழுந்து என்ன ஆகுதுன்னா அப்படியே மயக்கம் போட்டுறாங்க. பாட்டி என்ன ஆகுதுன்னு பார்க்கும்போது கன்சீவாக இருக்காங்க. அதை பார்த்த பாட்டி ரொம்பவே ஆச்சரியப்படுறாங்க. இப்போதான் ஒரு பிரச்சனை முடிஞ்சு இதை எப்படி சொல்கிறதுன்னு தெரியாமல் ரொம்பவே தவிச்சிட்டு இருப்பாங்க. திருப்பி போய் ராஜாங்கத்திட்ட எப்படி சொல்கிறதுனே தெரியாமல் யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஆனால் தமிழ்ச்செல்விக்கு இதுதான் ஒரு நல்ல படமாக இருக்க போது சேது என்ன பண்ணுறது தெரியாமல் யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஆனால் தமிழ்ச்செல்வி கன்சீவ் ஆயிடுவாங்க. இதை சொல்லாமையே தமிழ்ச்செல்வி மறைச்சு 9 மாதம் வளகாப்போரே குழந்தை பிறந்து தான் சேதுக்கு தெரிய வரப்போகுது. இன்னும் தான் இந்த மாதிரி அப்டேட் தான் வரப்போகுது. இந்த மாதிரி அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.